ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான்வெஜ் கிரேவி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாத டைம்லலாம் நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, பக்கோடா வச்சு ஒரு குழம்பு தாங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பக்கோடா இருந்ததுன்னா இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கே தோணும். இந்த குழம்பு எந்த பாத்திரத்தை பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ இதை முதல்ல போட்டுக்கணும். அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி இது கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணியில் இந்த தக்காளி நல்லா வேகட்டும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வர்ற டைமில் இந்த தக்காளியை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல கொலகொலப்பு கிடைக்கும். தக்காளியை மட்டும் எடுத்து ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, வீட்டில் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மசாலா தான் போட்டிருக்கேன். அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காயை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த தேங்காயை இது கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடாவை இது கூட போடலாம். பக்கோடாவை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, இல்லைனா அது உடஞ்சிரும். பக்கோடாவை போட்ட உடனேயும் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அது ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை, அவ்வளோதாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எல்லாத்தையும் பக்கோடா உறிஞ்சி நல்லா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.